Hi everyone, welcome to Decode Market Trading YouTube channel. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல். ஸோ லைவ் ட்ரேடிங் இப்போ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது லைவ்ல இந்த ட்ரேட் செட்டப்பை வந்து நான் எடுக்கிறப்போ ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரேட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா டிகோட் மார்க்கெட் ட்ரேடிங்கில் ஸோ மேஜரான ஒரு 2 விஷயம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை பத்தின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒன்று வந்து ஃபேட் த வீக்னஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் த ட்ராப் ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ஸோ யாரெல்லாம் ட்ராப்பாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபேட் பண்ணி அவங்களோட ஆப்போசிட் ட்ரேட்ல நம்ம வந்து இதில் இருந்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் செட்டப் இருந்தது, அதை நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் லைஃபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் த ட்ராப் அதை பேஸ் பண்ணினா ஒரு ட்ரேட் செட்டப். ஸோ என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் நம்ம லொக்கேஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 1:3 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:3 பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ட்ரேடர் நைட் இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து சைட்வேஸ்ல இருந்த மார்க்கெட். ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபேட் த ட்ராப் ட்ரேடிங் செட்டப் நமக்கு வந்து இனிஷியேட் ஆச்சு. ஸோ நம்ம ட்ரேடிங் சிஸ்டத்தில். ஸோ அதை தான் இங்கே வந்து ட்ரேடை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேடிங் த ட்ராப் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து பிஹேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ இங்கே வந்து மல்டிபிள் குரூப் ஆஃப் ட்ரேடர்ஸோட டிசிஷன்னால இது வந்து அப் ஆயிருக்கும். ஸோ மறுபடியும் ப்ரைஸ் அங்கே வந்து ரியாக்ட் ஆகும்போது அங்கே நடக்கிற ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த செட்டப்பை இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ நிறைய பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல ஷார்ட் போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 1 hour லோவாக இருக்கலாம், இல்லைன்னா டே லோவாக இருக்கலாம். ஸோ மெனி ஆஃப் த ட்ரேடிங் சிஸ்டம் இந்த மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஸோ அவங்க இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி கூட போயிருக்கலாம். ஸோ வாட் எவர் மேபி அவங்க என்டர் ஆயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது தெரியும், இந்த பிரேக் அவுட்லேயே அவங்க வந்து இந்த கேண்டில் என்டர் ஆயிருப்பாங்க. பட் மார்க்கெட்டோட பிஹேவியரை நம்ம பேஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம கவனிச்சு தான் நம்ம மார்க்கெட்டில் என்டர் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் செட்டப்ஸ் ஒவ்வொன்றும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் தான் இன்னைக்கு வந்து சைடுவேஸாக இருந்திருந்தாலும் இன்னைக்கு வந்து 1:3 வந்து நம்மளுடைய ஸ்பாட்ல அச்சீவ் பண்ணியிருக்கோம். சேம் ஆப்ஷன்ல வந்து 1:4 வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்ல உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஸோ அடுத்த மணி ஆர் இந்த மணி நீங்கள் எடுத்திருந்தா ஸோ நாங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து அடுத்த மணிக்கு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு கேண்டில் கிரீனாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஷார்ட் போயிருந்தவங்களோட டிசிஷன் வந்து என்னவா இருக்கும்னா அவங்க ஒரு தப்பான இடத்துல வந்து ஷார்ட் போயிட்டோமோ, ஏன்னா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து மொமெண்டம் வந்து டவுன் சைட்ல இருந்திருக்கணும். ஸோ அப்பதான் அந்த ட்ரேடை அவங்களால ஹோல்டு பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரை வந்து மறுபடியும் வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய எல்லா செல் ஆர்டர்ஸும் ட்ரிகர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ செல் ஆர்டர்ஸ் ட்ரிகர் ஆகி பை ஆர்டர்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ நீங்கள் 5 minutes உங்களால் இதை கேப்சர் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்கள் 3 minutes கேப்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பையிங் செல்லிங் வந்து என்ன ஆக்டிவிட்டி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுனால உங்களால் ஈஸியாக அதை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அதர் ட்ரேடர்ஸோட டிசிஷன் வந்து எந்த இடத்துல எப்படி இருக்கும், ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ட்ரேட் செட்டப் வந்து அங்கே டிசைன் பண்ணியிருக்கிறது. ஸோ ஓவர் த இயர்ஸ் ஆஃப் பேக் டெஸ்டிங் மோர் தென் 500 times. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. ஸோ வி க்ளோஸ்டு trading on 23 April is 1:4. So even though Nifty, Bank Nifty is on sideways, இது மாதிரி ஸ்விங் ட்ரேட்ஸ்லையும் டார்கெட்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேடிங் சிஸ்டம் ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ
இது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு சிஸ்டம் வந்து உங்ககிட்ட இருந்தா அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து ட்ரேட் செட்டப்ல கண்டிப்பா ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நார்மல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ல போனா பை பண்ணணும், ரெசிஸ்டன்ட்ல போனா செல் பண்ணணுங்கிறது இல்லாம அங்க நடக்கிற பிரைஸ் பிஹேவியர்ஸ், அங்க நடக்கிற ட்ரேடர்ஸோட டிசிஷன்ஸை என்னங்கிறத ரீட் பண்ண உங்களால முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேட் பக்காவா உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் டெய்லி பேசிஸ். ஸோ உங்களுக்கு வந்து நேற்றும் ஒரு ட்ரேட் செட்டப் நாங்கள் வந்து லைவ்ல உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். நீங்க வந்து இது ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கும் ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கன்விக்ஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் வந்து ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து போராடலாம். ஏன் நடக்குதுன்னே தெரியாம ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நம்மளால அதுக்கு ஒரு கன்விக்ஷனே இருக்காது. ஸோ அதுதான் இந்த ட்ரேட் செட்டப்ல இருந்து கிடைக்கிறது ஒரு கன்விக்ஷன். ட்ரேட் எங்கே எடுக்கணும், எங்கே க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ டார்கெட்ல ரீச் பண்ணணும், ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் போர்ஸ் எங்கே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு வேல நீங்கள் உங்கள் ட்ரேட் செட்டப்ஸை மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதிகமான ப்ராஃபிட் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இந்த இதை பற்றின ஒரு பேசிக் வீடியோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் இஸ் ரியாலிட்டி ஆஃப் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வீடியோ அரௌண்ட் 50 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறப்போ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம் என்ன, அதை எப்படி வந்து நான் சொல்லி இருக்கிற விஷயத்தோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க, எதுக்காக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைனா மார்க்கெட் ரியாலிட்டி என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ரெகுலர் வீடியோஸ் அண்ட் ட்ரேட் செட்டப்ஸ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மேஜரான ஒரு 2 விஷயம், ஃபேர்டு த வீக்னஸ் அண்ட் ஃபேர்டு த ட்ராப் ட்ரேடர்ஸ். ஸோ இதுதான் ஒரு மெயின் திங் இந்த மார்க்கெட்டில். அதை தான் ட்ரேட் செட்டப்ஸாக க்ரியேட் பண்ணி இப்போ உங்களுடைய சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் next videos, and please do subscribe and like and comment. Have a good day.